நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ, பார்ட்டிக்கு போகும்போதோ, ஒரு கெட் டுகெதர் போகும்போதோ, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போதோ, இல்லை போகும்போதோ கையில் ஒரு கப்பை வச்சுக்கிட்டு அதில் ட்ரிங்க்ஸோ, தண்ணியோ, ஜூஸோ, காஃபியோ, டீயோ ஊற்றி வச்சுட்டு அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? காசிப்ஸ் பேசுவோம். நான் அதை பற்றி பேச வரல. சியர்ஸ் பண்ணுவோம். இந்த சியர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அது ஒரு ஹாப்பினஸ்க்கான ஜெஸ்டராக பண்ணுவோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இது இப்படி இல்லை. இந்த கிங்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. எப்போ எங்கேருந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த பார்ட்டிஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்கல்ல, எதிரில் இருக்கிற அதில் விஷத்தை கலந்து வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வேறு யாராவது கூட கலந்துருக்கலாம், சரி ஓகே, அவங்க திங்கிங் அது. எதிரில் இருக்கிற விஷத்தை கலந்து வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ 2 கப்பை இப்படி சியர்ஸ்ன்னு அடிச்சுக்கும் போது என் கப்பில் நீ எதுவும் கலக்கல, உன் கப்பில் நான் எதுவும் கலக்கலன்னு ஒரு அஷூரன்ஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. குட் ஓல்ட் ரிஷிபீடியா டேஸ். நான் என் சைல்டுஹுட்டுக்கே போயிட்டேன். அப்போல்லாம் ரிஷிபீடியா வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும். அண்ட் மதன் கௌரி 2 இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸ்கூலில் போய் இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, பா வேற லெவல்ரா, நீ உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமான்னுவான். இதெல்லாம் எங்கே பார்த்தேன்? ஆர்டிகல்ஸில் ரிசர்ச் பண்ண ப்ரோன்னு. அப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். நம்மளும் வளர்கிறோம், ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், ஹீரோ ஆகிறோம். அதுவும் அந்த சேனல் 18 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம்னு முடிவு பண்ணேன். கரெக்டாக எனக்கு 18 வயசு ஆச்சு. உங்களுக்கு சினிமா, பாலிடிக்ஸ், லைஃப் இதெல்லாம் பற்றி யார் கூட டிஸ்கஸ் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. பிகாஸ் யூஆர் வாட்சிங் டாப் அண்ட் நான் உங்கள் பிரதி ஆரம்பிக்கலாங்களா? டாபிக் ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு சம்மந்தம்லாம் பேசுறதுல நான் கிங்குங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? சியர்ஸுங்கிற வார்த்தையை சொல்லும் போது அதெல்லாம் அந்த எஸ்ஸை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சியர்னு ஒரு வார்த்தை கிடைக்கும். வேர்ட் கேம்ஸ் சின்ன வயசு என்கரேஜ்மெண்ட்டாக யூஸ் ஆகும்ல. இப்போ நீங்கள் ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் மந்தமாக ஓடிட்டுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்டோ யாராவது பார்த்து சூப்பர்ரா அப்படி தான்டா ஓடுறான்றாங்க. டக்குன்னு அது சூப்பர்ரா அப்படி தான்டா ஓடுறா, நீ ஜெயிச்சிட விடான்னா அப்போ நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும்ல, ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. ஓடி ஜெயிச்சிடலான்னு. எப்படியும் ஓடி போய் நம்ம ஜெயிச்சு கிழிக்க போகிறது இல்லை, ஆனால் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எனர்ஜி வரும்ல. அதுதான் இந்த சியர். வடகரியும் சக்கரை பொங்கலும் மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 விஷயத்தை பற்றி ஏன் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன்னா, சம்மந்தம் இருக்குது. ஒரு மனுஷன் அவன் பிறந்ததுலேருந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன? ஆமாம், சாப்பாடு முக்கியம் தான், புரியுது. அதை தாண்டி ஒரு பர்சன் அதிகமாக எதிர்பார்க்குற 2 விஷயங்கள் என்னன்னு கேட்டால் என்ஜாய்மெண்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் தான். என்ஜாய்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் கவிதை மாதிரி இல்லை, இதே டைட்டில் வச்சுருக்கலாமே. எல்லாம் லேட்டாக தான். இந்த என்ஜாய்மெண்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு பர்சனோட லைஃப்பில் இப்போ அதிகமாக கிடைக்கும்னா அவனுடைய சைல்ட்ஹுட் ஃபேஸில் தான். அதாவது அவன் ஒரு டாட்லராக இருக்கும்போது பேப்பரில் எதையாவது கிறுக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் நான் ஒன்று வளர்ந்துருக்கேன்னு காமிச்சா, வாவ் என் பையன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவான் போலவே அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கலி இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா முதல்ல வந்து நிற்கிறவரோட பேர் டோபமைனுங்கிற ஹார்மோன் தான். இப்போ எனக்கு அவரை பற்றி பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைமும் இல்லாத காரணத்தினால நீங்கள் என்னோட ஹீரோஸ் மதன் கௌரி இல்லை ரிஷிபீடியா கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஆனால் மெயினான காரணம் யாருன்னா ட்ரீமு, பேஷனு, ப்ரொஃபஷனு, க்ரஷ்ஷு, ஃபேமிலி, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, இதில் ஏதாவது ஒன்றத்தை பற்றி யோசிக்கணும்னாலே 1 மாதம் தேவைப்படும். எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. இதுக்கு இடையில இம்போஸ்டர் சிண்ட்ரோமு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, டிப்ரெஷனு, ஆர்டிசமு. எனக்கு டிப்ரெஷன் எந்த வயசில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எதை பற்றி டிப்ரெஸ் ஆகிறதுனே தெரியாமல் அதை நினச்சே டிப்ரெஸ் ஆகிறேனே, அதுதான் என் பிரச்சனை. ஓவர் திங்க் பண்ணுறதுல மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் இருக்குன்னா, அந்த ட்ரீமை நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியுமாங்கிறத பற்றி தான். அது முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, இதை பற்றி எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போ ரொம்ப ஹெவியாக ஆரம்பிக்கும்னா, அந்த விஷயத்தை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாத யார்கிட்டயாவது நீங்கள் போய் அட்வைஸ் கேட்குற போது தான். டிஸ்கஸ் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு யார்கிட்ட அதை போய் சொன்னோன்னா அவன் கருத்தை சொல்லிகிட்டே இருப்பான். ப்ரோ நீ அதை பண்ணலையா, ப்ரோ நீ இதை பண்ணலையா, இதை பண்ணலாம் நடக்கவே நடக்காது, அதை பண்ணலாம் அது முடியவே முடியாது. அவனை சொல்கிறத கேட்டு நம்ம இதை பண்ணலையே, ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு டிப்ரெஸ் ஆகும். அதில் ஒரு ஓவர் திங்கிங் கிரியேட் ஆகும். இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்காக யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கிடச்சிருச்சு. தலைவலி கிடச்சிது. கடவுளே, இந்த டைமில் தான் என்னோடய சின்ன வயசு சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஹக்குனமா டாட்டான்னு சுற்றிட்டு இருந்த காலகட்டங்கள். அதான் இந்த என்ஜாய்மெண்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் சியர்ஸும் அதிகமாக இருந்த காலகட்டங்கள். அதெல்லாம் திருப்பி வராதான்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னடா இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே, நாங்களாம் இதை பார்த்து தானே இருக்கோம், இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா இல்லை,
இதுக்கான சொல்யூஷன் சொல்ல போறியான்னா அதுவும் இல்லை. வெல் ஆக்சுவலாக நான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன். கருத்து ஊசிட்டேன். இந்த கருத்து வாட் ஐம் சேயிங் இஸ், பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டு ப்ரெசென்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை தொலைச்சிருங்க. ஆக்சுவலி இங்கே என்னென்னா, இப்போ இந்த வீடியோ நான் பண்ணிட்டதான மட்டும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட போகிறீங்களான்னா கிடையாது. நான் ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட போகிறேன்னா அதுவும் கிடையாது. அப்போ இந்த வீடியோவோட பாயிண்ட் தான் என்ன, நான் சொல்ல வர கருத்து தான் என்ன? இந்த கருத்து வாட் ஐம் சேயிங் இஸ், तुम उड़े जा रहे ये आसमां में, खिड़कियों से देख तू पहाड़ों को यूं छोटे से लगे हैं कितने बड़े जो सामने, दूर जो हैं खड़े उन्हें भी ये हमारी जिंदगी उतनी सी छोटी. அழுத்தினே திருப்பணும். அப்படி இல்ல ஜோத்சனா, அது வேற. இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி திருப்புற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கணும். டேய் பொங்க போதுடா. பொங்கிடு. அது இப்படி தட்டி தட்டி இப்படி தரணும். பெஷீட் இருக்குடா. அந்த சேர தண்ணி தான் போடுறோம். மிதமான அளவுல ஓட்டு.